ரைட், கவனிங். கார்பனும் அதன் சேர்மங்களும் நேற்றே பார்த்தோம். கார்பனுடைய அந்த யூனிக் கேரக்டர் வேலன்சி நம்பர் வந்து 4 இருக்கனால என்ன ஆகும், ஈஸியாக செயினாக அதே மாதிரி லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். 4 பேர் கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணலாம். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு வரைக்கும் அது மற்றவங்களோட என்ன ஆகும், ஃபார்ம் ஆகி புதிய மாலிகுல் தோன்றும். அதோட கேரக்டர்னால தான் என்ன ஆகுது, எத்தனை லட்சம், 5 மில்லியனா 50 மில்லியனா 5 மில்லியன் நினைக்கிறேன். 5 மில்லியனா 50 லட்சம் காம்பவுண்டு இது வரைக்கும். இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிடுது. யார் அவர், இவர் மட்டும், கார்பன் மட்டும். நேற்று 9th பார்த்தோம், இது 10th. 9th தானே பார்த்தோம். அன்றாட வாழ்வில் ஏராளமான கார்பன் சேர்மங்களே பயன்படும். இதெல்லாம் நேற்றே பேசியாச்சு. எரிபொருள்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து நம்ம உடம்புலேருந்து எல்லாமே கார்பன் தான். சங்கிலி தொடராக்கும் தன்மை, கேட்டனேஷன், 4 இணையதிறன் அமைப்பு நம்ம பார்த்தோமா நேற்று. அதனால தான் என்ன, அது நிறைய சேர்மங்களை உருவாக்குது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எல்லோரும் கூட என்ன பண்ணுறாரு, பாண்டு கிரியேட் ஆகி புது மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. நேற்று வராதவங்க கரிமச் சேர்மங்கள், ஆர்கானிக் காம்பவுண்டுடைய கேரக்டர்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிமச் சேர்மம்னா என்னது, உயிரினங்களால் தோற்றுவிக்கப்படக்கூடிய உருவாக்கப்படக்கூடிய கார்பன் காம்பவுண்டு. சரியா, கார்பன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு கரிமச் சேர்மமா கனிமச் சேர்மமா, கனிமச் சேர்மம். நம்ம வயிற்றில் சுரக்குது, இருந்தாலும் அதில் என்ன இல்லை, கார்பன் கிடையாது. உயிரினங்கள் உருவாகணும், அதில் கார்பன் இருக்கணும். அதே மாதிரி எல்லா கார்பன் காம்பவுண்டும் என்ன கிடையாது, கரிமச் சேர்மங்கள் கிடையாது. கரிமச் சேர்மங்கள் எல்லாமே என்னது, கார்பன் காம்பவுண்ட். அடுத்தது அந்த கனிமச் சேர்மங்களுடைய பண்புகள். ஒவ்வொரு சேர்மத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. கரிமச் சேர்மங்களுடைய கேரக்டர் சொல்கிறாங்க. சிக்கலான அமைப்பு, அதிக மூலக்கூறு நிறைய இருக்கும். மூலக்கூறு நிறைய பெரிய நிறையா ஏகப்பட்ட ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கும். கரிமச் சேர்மங்கள் பொதுவாக நீரில் கரையாதாமா. ஆனால் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலுவின் இதிலெல்லாம் கரையும். சரியா, கார்போஹைட்ரேட்டு இதில் கரையாது, தண்ணியில் அதெல்லாம் கரையும். கரிமச் சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடிய தன்மை உடையது, ஈஸியாக எரியும். கரிமச் சேர்மம் எரியறதுனால தான் நம்ம உடம்புல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, 98.6 639 அல்லது 37 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி வீட்டில் அடுப்பு எரிக்கிறோம்ல, எல்லாமே என்னது, ஹைட்ரோ கார்பன் தான், கரிமச் சேர்மங்கள் தான். பிரபா தெரிகிற மாதிரி உட்காருங்க, சொல்லிவாங்க, ஃபேஸ் தெரிகிற மாதிரி. பாரதி ராஜா நீங்கள் அப்படி வாங்க, இங்கே முன்னாடி வாங்க. புரியுதா இல்லையான்னு அப்போ தான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். கரிமச் சேர்மங்களை கனிமச் சேர்மங்களோடு ஒப்பிடும் பொழுது வினைத்திறன் வந்து கம்மின்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு இது கனிமச் சேர்மம், இது வேகமாக வினை புரியும். கார்போஹைட்ரேட்டு கரிமச் சேர்மங்கள், இது வினை புரிதல் இதோட இது கம்மியாக இருக்கும். பெரும்பாலான கரிமச் சேர்மங்களை இயற்கையாகவே சகப்பிணைப்பை கொண்டுள்ளன, கோவேலன் பாண்ட். பெரும்பாலானது கரிமச் சேர்மங்கள் கனிமச் சேர்மங்களே குறைவான உருகு நிலையும் கொதிநிலையும் கொண்டவை. லோ அவங்களோட மெல்டிங் பாயிண்ட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மி. மாற்றிய பண்பு
நேற்று பார்த்துருப்போம். மாற்றிய பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றியா மோனோமெரிசம் பார்த்தோமா? மோனோமெரிசம். அட்டாமிக் நம்பரு சரியா என்னது? ஆமாம். மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று, மாற்றிய பண்பு மோனோமெரிசம். கெமிக்கல் ஃபார்முலா ஐசோமெரிசம். ரைட்டு. மோனோன்னு சொல்லிட்டேன்னா ஆமாம், ஐசோ ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரியான கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேறு வேறு மாதிரி இருக்கும். அது ரெண்டு வேறு வேறு மாலிகுல். ஒரே மூலக்கூறு வாய்ப்பட்டை பெற்றுள்ள கரிமச் சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதி பண்புகளில் மாறுகின்றன. ஐசோமெரிசமா? ஐசோமெரிசம். எளிதில் ஆவியாகும் தன்மையுடையது. எது? இந்த ஹைட்ரோ கார்பன். சிசி ஆவியாயிரும். ஆல்கஹால் அது என்னது? கரிமச் சேர்மம் தான். கார்போஹைட்ரேட்டு கரிமச் சேர்மம் தான். அதனால தான் கார்போஹைட்ரேட் அது என்ன பண்ணுது? பெரிய மாலிகுலாக மாற்றி ஸ்டார்ச் அங்கே வச்சுக்குது. நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அதை பெரிய மாலிகுலாக மாற்றி ஃபேட்டாக மாற்றி வச்சுக்குது. சரியா? ரைட். கரிமச் சேர்மங்களை அதுக்கு முன்னாடியே ஆய்வகத்தில் லேபில் தயாரிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தயாரிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்படி தயாரித்த முதல் கரிமச் சேர்மம் எது சார்னா யூரியா. புரோட்டீனு, விட்டமினு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ஸ்டார்ச் எல்லாமே என்னது? கரிமச் சேர்மம் தான். உயிரினங்களால் உருவாக்கக்கூடிய கார்பன் மூலக்கூறு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க. சயின்ஸ் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். இதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அல்கேன் அப்படிம்பாங்க. அல்கேனுக்கான ஃபார்முலா கார்பன் ஒன்று இருந்தாக்கா, கார்பன் என் அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னா 2n + 2. 2 என்னன்னு அர்த்தம்? 2 இன்ட்டு இப்போ ஒரு கார்பன்னா 1, அதோட +2 சேர்த்திக்கணும். அடுத்து 2 கார்பன் இருந்துச்சுன்னா 2 இன்ட்டு இந்தாங்க இருக்குது பாருங்க, 2 இன்ட்டு 2 கார்பனா 2 + 2, ஸோ 6 ஹைட்ரஜன். இந்த மாதிரி. அடுத்தது 3 ஹைட்ரஜன் இருந்தாக்கா 3 கார்பன் இருந்தால் 8, அந்த ஃபார்முலா படி. அதேமாரி அல்கீன்கள் வேறு வேறு பேர். மீத்தேன், கேன் எல்லாம் தேன் தேன் ஏன் அப்படின்னு வரும். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன். இது எதை வச்சு சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது. சரியா? அல்கேனில் இது எல்லாமே என்னது? இது எல்லாமே கரிமச் சேர்மங்கள். கரிமச் சேர்மங்களில் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிம்பாங்க. எரிபொருளாக பயன்படுறதுலாம், எரிபொருளாக பயன்படக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ். சரி, அல்கீனாக இருந்தால் ஃபார்முலா இது. ஒரு கார்பன் இருந்தாக்கா அதை டபுள் பண்ணால் போதும், ஹைட்ரஜன் அத்தனை இருக்கும். 2 கார்பனா டபுள் பண்ணிங்கன்னா 4, 3 கார்பனா 6, 4 கார்பனா அது அல்கைனுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை கேட்டுருவானுங்க. அதுக்கு தான் CH4 நோட் பண்ணிக்கோங்க. ஈத்தேன் அவ்வளோதான், வேறு எதுவும் அதில் முக்கியம் இல்லை. அடுத்து அல்கைனாக இருந்தால் ஒரு கார்பன் இருந்தாக்கா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 மைனஸ் பண்ணிடுங்க. சரியா? அங்கே வருங்க, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அங்கே 2 ப்ளஸ் பண்ணிங்களா, அங்கே என்ன பண்ணணும்? 2 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணான்னு வரும் 2 ஹைட்ரஜன். ஈத்தைன், ப்ரொப்பைன், பியூட்டைன், பென்டைன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பென்டேன், பென்டீன், பென்டைன் அப்படி. அவ்வளோ தேவையில்லை நமக்கு. ஈத்தேன் இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஈத்தேன், மீத்தேன் அதோட ஃபார்முலா. மீத்தேன் என்னது? உயிரி வாயு. இதுவும் ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். மீத்தனும் ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். இது அதிகமாக எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது?
இலை தலையெல்லாம் எங்கே மக்குதோ தண்ணிக்குள்ளே அங்கே ரிலீஸ் ஆகும். அதுபோல் தாவர கழிவுகள்லாம் எங்கெல்லாம் மக்குதோ அங்கெல்லாம் என்ன ஆகும், மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட். ஹைட்ரோ கார்பனுடைய பண்புகள். குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலையில் வாயுக்களாக உள்ளன. எடுத்துக்காட்டு மீத்தேன், ஈத்தேன் குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. மேலே பார்த்துருப்போம். மீத்தேனில் 1 கார்பன், சரியா? ஈத்தேனில் 2 கார்பன். கரெக்டா? ரைட். ஹைட்ரோ கார்பன் நிறம் மனம் இல்லாதவை. எல்லாத்துக்கும் நிறமுள்ள மனமும் கிடையாது. கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது ஹைட்ரோ கார்பன் கொதிநிலை அதிகரிக்கும். கார்பனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது கொதிநிலை அதிகமாகுது. கொதிநிலை அதிகமாகிட்டே போகும். ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் அதிகமாகும். ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியும் கொடுக்கும். கார்போஹைட்ரேட்டு கதையே தான். எல்லா இவங்களும் இப்போ அடுப்பு கேஸ் எரியுதில்ல வீட்டில், அது ஹைட்ரோ கார்பன். அது எரியும் பொழுது ஹீட்டு கிடைக்கும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். எந்தெந்த பொருளாக எரியுதோ கட்டாயம் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். மற்ற ஹைட்ரோ கார்பனுடன் ஒப்பிடும் பொழுது அல்கேன்கள் குறைவான வினைதிறன் கொண்டதாமா. நடுவில் சென்டரில் இருக்குல்ல அல்கேன், சென்டர் தானே? இல்லை லெஃப்ட் சைடு அல்கேன். இது ஃபஸ்ட்டு. இது அல்கைன்களில் முப்பிணைப்பு காணப்படுவதால் அல்கைனில் அவை அதிக வினைதிறன் கொண்டது. ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அல்கைனில். ஆமாம். அல்கேன்கள் நிறைவுற்ற கரிமச் சேர்மங்கள். அல்கைன்களும் நிறைவுறா கரிமச் சேர்மங்கள். நிறைவுற்றதாக இருந்தால் வினை கம்மியாக தான் புரியும். சரியா? ரைட். அது நமக்கு தேவையில்லை. ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. பார்த்துருப்போம் முன்னாடியே. கரிமச் சேர்மங்கள் நீரில் கரையாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. பெயரிடுதல் எப்படி அந்த அல்கைன், கேன், கீன்லாம் வைக்கிறானுங்களே, அது எப்படி வச்சானுங்கன்னு சொல்கிறானுங்க. இது நமக்கு தேவையில்லை, வெளியில் வந்துடலாம். எத்தனால் கரிமச் சேர்மம். ஹைட்ரோ கார்பன். கார்பனும் ஹைட்ரஜன் இருக்கனால அதுக்கு பேர் என்னது? ஹைட்ரோ கார்பன். இதுதான் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனால் தான் என்னது? ஆல்கஹால். இது எப்படி தயாரிக்கப்படும்னா நொதிக்க வைக்கிறது மூலயமா. கார்போஹைட்ரேட்லாம் இருக்குல்ல, ஸ்டார்ச் இதெல்லாம் இருக்குல்ல, அதை ஈஸ்ட்டு, அது ஒரு பூஞ்சை, அதை வச்சு நொதிக்க வைப்பாங்க. அப்படி நொதிக்கிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இது ஆல்கஹால். இது ஒரு ஹைட்ரோ கார்பன். ஆல்கஹால்கள் பானங்கள், இருமல் மருந்து இல்லை, அதனால தான் இருமல் மருந்து குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் அப்படியே மயமயமயன்னு தூக்கம் வர மாதிரி இருக்கும். ரைட். அது மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே நம்ம சாப்பாடு உள்ள டைஜஷன் ஆகுதில்ல, அப்பயும் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் சாப்பிட்டோன்னே என்ன ஆகுது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படிம்பாங்க. சாப்பிட்டோன்னே என்ன ஆகுந்தா தூக்கம் வரும் அப்படியே லைட்டாக. சரியா? அப்போ என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தோம்னா டைல்யூட் ஆகும். அடுத்தது அப்படி எத்தனால் அவ்வளோ இன்னொரு பேர் தானே அது ஆல்கஹால். எத்தனால் தயாரிக்கிற முறை, எத்தனாலுக்கு என்னென்னலாம் தேவை. சர்க்கரையின் செறிவு, கழிவு பாகு இருக்கு இல்லையா, கழிவு பாகுனாக்கா வெள்ளம் காய்ச்சிறாங்கல்ல, காய்ச்சி மேலே உள்ளெல்லாம் எடுத்ததுப்போ அடியில் கசடு மண்ணுங்கன்னு எல்லாம் கலந்து ஒரு கட்டக்கரைன்னு இருக்கும். அதை எடுத்து அதில் தண்ணியை கலந்து ஈஸ்ட்டை சேர்த்திடுவாங்க. சர்க்கரைன்னா என்னது, கார்போஹைட்ரேட் தானே, அது நொதிக்கும். ஈஸ்ட்டு போய் என்ன பண்ணும், சாப்பிட்டு அதோட கழிவுலாம் அதில் விடும். அப்போ ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் அது கூட அமோனியா உப்புலாம் சேர்க்குறாங்க. சரியா? அந்த கசடில் சர்க்கரை பாகு கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது கூட எதை சேர்த்துறாங்க, அமோனியம் சல்ஃபேட்டு அல்லது அமோனியம் பாஸ்பேட்டு சேர்த்துவாங்க.
சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க. அது கூட ஈஸ்ட்டு சேர்க்கப்பட்டு 303 கெல்வின் 303 கெல்வின் அளவுக்கு ஹீட் பண்ணுவாங்க. வெப்பநிலையில் சில நாட்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வைக்கப்படுகிறது. அப்போ தான் என்ன பண்ணுது, ஈஸ்டில் உள்ள ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பூஞ்சை இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுது. நொதினா ஒன்றும் கிடையாது, நம்ம உமிழ்நீரை நொதி தான். அது மாதிரி அதை என்ன பண்ணும், அந்த பெரிய மாலிகுலை சின்னதாக உடைச்சா தான் உள்ளே இழுக்க முடியும் அவளால். அந்த பெரிய மாலிகுலை சின்ன சின்னதாக உடைக்கிறதுக்காக என்ன பண்ணுது, இந்த இன்வெர்டேஸ் சைமேஸ் நொதிகளை அந்த ஈஸ்ட் வெளியிடும். இது போய் என்ன பண்ணும், அதை பெரிய மாலிகுலை சின்னதாக உடச்சி ஆல்கஹாலாக எத்தனாலாக மாற்றும். இதுதான் ப்ராசஸ். எத்தனாலினுடைய கெமிக்கல் ஃபார்முலா C2H5OH ப்ளஸ் தண்ணி கிடைக்கும். அதனால தான் நொதிச்சது. பால் தயிராக மாறுறது ஒரு நொதித்தல் செயல் தான். அதனால தான் பால் நார்மலாக இருக்கிறதோட அதில் என்ன கொஞ்சம் பொங்கிட்டு வரும், எல்லாம் அதெல்லாம் நடக்கும். ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சரக்கு தயாரிக்கிறது. இப்படி தான் என்ன பாரதி ராஜா. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் கலந்து இருக்குல்ல, அதை ஹீட் பண்ணுவாங்க. ஆமாம், ஹீட் பண்ணும் பொழுது அதில் உள்ள ஆல்கஹால் இருக்குல்ல, ஈஸியாக ஆவியாகக்கூடியது. ஆல்கஹால் மட்டும் என்ன பண்ணும், ஆவியாகி வெளியில் வரும். அதை மேலே ஒரு ஃபில்ட்ரு மாதிரி வச்சு கூல் பண்ணி திரும்ப தண்ணியாக மாற்றி ஒரு பாட்டிலில் பிடிச்சிடுவாங்க. அதான் பின்ன காய்ச்சி வடித்தல், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துடுவாங்க. அதில் எத்தனால் 95.5% எத்தனால் இருக்கும், 4.5% நீர் இருக்கும். சரியா? அந்த பின்ன காய்ச்சி எடுக்கிறாங்கல்ல, அதில் இது எரிசாராயம் என அழைக்கப்படுது. அப்படியே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அவ்வளோதான், வயிறெல்லாம் புண்ணாயிரும். எரிசாராயம் 5லேருந்து 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கப்பட்டு 12 மணி நேரம் வைக்கப்படுகிறது. கலவை மீண்டும் காய்ச்சி வடிக்கும் பொழுது தூய ஆல்கஹால் கிடைக்குதாங்க. இது எரிசாராயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து திரும்பவும் காய்ச்சி வடித்து எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, தூய ஆல்கஹால் கிடைக்குது. இதுதான் தனி ஆல்கஹால்ன்றாங்க. பியூர் 100% பியூர் ஆல்கஹால் கிடைக்கும். ஈஸ்ட்னா என்ன சார், இது ஒரு நுண்ணுயிரி, பூஞ்சை வகுப்பை சார்ந்தது, ஃபங்கஸ் இங்கிலீஷில். சரியா? ஒரு செல் நுண்ணுயிரி, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பூஞ்சை. தாவரம் விலங்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியவங்க பூஞ்சை. இவங்க தானாக உணவு உற்பத்தி பண்ண முடியாது. பூஞ்சைகள்கிட்ட என்ன இருக்காது, பச்சையம் இருக்காது. அதனால் அடுத்த பொருளை தாவரம் மாதிரி இருக்குது, செல் சுவர் இருக்குது, ஆனால் பச்சையம் கிடையாது. செல் சுவர் யாருக்கு இருக்கும், தாவர செல்லுக்கு தான் செல் சுவர் இருக்கும். சரியா? இதுக்கு செல் சுவர் இருக்குது, பட் சரியா, பட்டுன்னு போட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று நெகட்டிவ். என்ன இல்லை, தாவரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பச்சையும் கிடையாது. அப்போ விலங்கு மாதிரி என்ன பண்ணணும், தாவரத்தை நம்பி தான் இருக்கணும். யார், பூஞ்சைகள். எல்லா பூஞ்சையும் சரி அடுத்த உயிரை நம்பி தான் இருக்கும். ரைட். பொடுகுலாம் இருக்குல்ல, என்னது பொடுகு, படர்தாமரைலாம், பொடுகு, படர்தாமரை, இந்த சேத்து புண்ணுலாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து எது, ஃபங்கஸ்னால தான், நுண்ணுயிரி. நம்ம உடம்புல வந்து உக்காந்துக்கிட்டு போக மாட்டாங்க. ரைட். பால் தயிராக மாறுறது, இது வந்து என்னது, நொதித்தல் செயல், நுண்ணுயிர் தான். இதை பாக்டீரியா பண்ணுவாங்க. பாலை தயிராக மாற்றுற ஒரு பாக்டீரியா. எத்தனாலினுடைய இயற்பியல் பண்புகள், ஃபிசிக்கல் கேரக்டர். இனிய மனமுடைய
நிறமற்ற தண்ணி மாதிரி இருக்கும், எரிசுவை எரிச்சலாக இருக்கும். இது எளிதில் ஆவியாகக்கூடியது. நீர்மம் தான், ஆனால் ஈஸியாக ஆவியாயிரும். இதன் கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ். ஈத்தேனோட கொதிநிலை 184 கெல்வின், அதோட கம்மி. 351 கெல்வின், இது 184. இது நீருடன் எல்லா விதத்திலும் முழுமையாக கலக்கும். எது? எத்தனால். நீரோட எல்லா விதத்துலேயும் கலக்கும். அது அந்த ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் எத்தனால மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தண்ணி தான் இருக்கும், தண்ணி கூட அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 45%, 35% அப்படின்றோம். இப்போ 1 லிட்ரு அப்படின்னாக்கா 350 மில்லி இது கலந்துருக்கும். அது திறந்தே வச்சுருந்தீங்கன்னா ஆவியாகி வெளியில் போயிடும், ஆல்கஹால் இருக்காது. ஈஸியாக என்ன ஆகும்? ஆவியாகக்கூடியது. இதோட வேதிப்பண்பு நீர் நீக்கம். பாருங்க, இதுதான் எத்தனால். தண்ணி இருக்கா, இந்த தண்ணி கலண்டு தனியாக போயிடும். இந்த பாருங்க, வெளியில் போயிடுச்சு. என்ன பண்ணோம்? வெப்பப்படுத்தும் பொழுது 443 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? அதில் உள்ள தண்ணி கலண்டு தனியாக போயிடும், ஈத்தீனாக மாறிடும். அடுத்து சோடியத்தோட வினை புரியுமா? ஆமாம். சோடியத்தோட வினை புரிந்தால் ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். ஆக்சிஜனேற்றம். எத்தனாலை காரங்கலந்த, இது பேர் என்னன்னு தெரில எனக்கு, ஏதோ ஒரு பொருள், அல்லது அமிலங்கலந்த ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொழுது எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. எத்தனாயிக் ஆசிட் ப்ளஸ் தண்ணி. இது பேர் என்ன? ஆரஞ்சு நிறமாக இருக்குமா, இது பேர் பச்சையாக மாறும். அப்போது ஆல்கஹால் அந்த போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு செக் பண்ணுவாங்க பாருங்கள், அது ஆரஞ்சு கலர்லேருந்து பச்சையாக மாறிச்சுனாக்கா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், டிடி பிடிக்கிறாங்களே அப்படின்னு காமிச்சிடும், பாயிண்ட் காட்டும். ஆமாம். அடுத்து எஸ்டராக்குதல். இது பேர் என்னம்மா? பொட்டாசியம் டை குரோமேட்டா? பொட்டாசியம் டைனா 2 டை குரோமேட். ஏட்டுன்னு வந்தால் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சிஜன் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆல்கஹால் சோதனை கருவியில் பயன்படக்கூடிய கெமிக்கல் எது அப்படின்னு. பொட்டாசியம் டைகுரோமேட். எஸ்டராக்குதல், எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் எத்தனால் கார்பாக்சிக் அமிலத்துடன் வினைபுரிந்து பழச்சாற்றின் மணமுடைய சேர்மத்தை தருதாமா. எத்தில் எத்தனோ ஏட். இப்போ நாம் சாப்பிட்றோம்லாம் நிறையா அந்த பாக்கெட்டில் வாங்கி பழம் ரசம்லாம் சாப்பிட்றோம்ல, அதில் பெரும்பாலும் இந்த கெமிக்கல் தான். நேச்சுரல் கெமிக்கல் கிடையாது, பழத்தை அப்படியே மாற்றுறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல். இப்படி தான் அதை தயாரித்து அந்த பழ வாசனை கொடுத்து அதை ட்ரிங்க்ஸுன்னு நம்மளை குடிக்க வைக்கிறாங்க. ஹைட்ரஜன் நீக்கம். அதுதான விட்டுருங்க. எத்தனால் ஈஸியாக நான் பற்றி தெரியும். ஸ்கூலில் காலேஜிலலாம் பார்த்துருப்பீங்க, கெமிஸ்ட்ரி லேபில் வெள்ளையாக ஒரு தண்ணி இருக்கும், அதுதான் இது எத்தனால். அது அதை தான் யூஸ் பண்ணுவாங்க.
ப்ளூ கலரில் அது எரியிறதே தெரியாது. அப்போ ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு எரியும் போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அப்போ லேபிலெல்லாம் பயன்படுத்தக்கூடியது எது? இந்த எரி சாராயம் தான் பயன்படுத்துவாங்க. எத்தனாலினுடைய பயன்களாம் இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றெல்லாம் கூட தேவையில்லை, விட்டுருக்கு. மருத்துவமனையில் காயம் துடைத்து எடுக்கும் புரை தடுப்பானாக இது. டிஞ்சர் இருக்குல்ல, அது தொடச்சி எடுக்கிறது. அடுத்தது வாகனங்கள் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுது. என்னது? ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. குளிர் பிரதேசத்துக்கு போனால் என்ன ஆயிரும்? தண்ணி இமயமலை அங்கெல்லாம் போனீங்கன்னா வண்டி ஓடிட்டு இருக்கும்பொழுது ஓகே, கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்? கூலிங் ஆகி ஃப்ரீஸ் ஆயிரும், ஐஸ் கட்டி ஆயிரும். அப்போ ஐஸ் கட்டி ஆகாமல் தடுக்கிறதுக்காக அந்த தண்ணி கூட அது ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அது கூட ஏதோ ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்கஹாலாக தான் இருக்கும் அது. ரைட். எத்தனால். பூஞ்சை, பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்க கைகளை தூய்மையாக்கும் கிருமி நாசினிகள் பயன்படுது. ஹேண்ட் சானிடைசர். சானிடைசர்னா என்னது? அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா? சானிட்டரி வேர்னு இருக்குமே, டாய்லெட் மெட்டீரியல்லாம் வாங்குறீங்களே, சானிட்டரி வேர்ஸ். சானிடேஷன் அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ்டேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கெலாம் எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் என்னது? சானிட்டரி. சானிடைசர். பார்த்துக்கோங்க. கைக்கு தடவுறது மட்டும் கிடையாது, சோப்பே சானிடைசர் தான். அப்புறம் ஏன் சார் இதை வச்சாங்க? கொரோனா காலத்துலனாக்கா ஆல்கஹால் தான் அது. தடவிட்டு வச்சு பாருங்கள், ஆல்கஹால் நாத்தடிக்கும். அதனால் அந்த ஆல்கஹால் போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது ஆல்கஹால் தான் மெயின், எத்தனால் தான் மெயின். அதில் அவர் கொண்டு போடுவார் இதெல்லாம், மைக்ரோப்ஸ் எல்லாம் கையில் உள்ளதெல்லாம். அப்புறம் ஏன் சார் சோப்பே கை போட்டு கழுவி இருக்கணும்? சோப்பு போட்டே கை கழுவி இருக்கலாமே. இப்போ ஆஃபீஸுக்கு வரீங்க, வெளியில் என்னது ஹேண்ட் வாஷுக்கான அந்த வாஷ் பேஷன் இருக்காது, சோப்பு வேணும். சோப்பு ஒருத்தவன் போட்டால் தான் என்ன பண்ணுவான்? இன்னொருத்த எடுத்து போடுற மாதிரி இருக்கும். தண்ணி வேணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க, இதை கொடுத்து இப்படி தொடச்சிக்கிட்டிங்கன்னா ஆவியாயிரும், கிருமியை செத்துரும், கொஞ்சம் நேரத்தில் ஆவியாயிரும். அதனால் அதை யூஸ் பண்ணாங்க. எல்லாம் சோப்பு போட்டு கழுவுனாவே போதும். சரியா? ரைட். காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது யார்? ஆல்கஹால். மருந்து, எண்ணெய், கொழுப்பு பொருட்கள், வாசனை பொருட்கள், சாயங்கள் போன்றவற்றை கரைக்கும் கரைப்பான். ஒரு சில மருந்து, எண்ணெய் வந்து தண்ணியில் கரையாது தெரியும், அதேமாதிரி கொழுப்பும் கரையாது. அதெல்லாம் கரைக்கிறதுக்கான சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் 95% எத்தனால் மற்றும் 5% எத்தனால். இந்த மெத்தில் ஆல்கஹால் நோட் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை. பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை, அதுக்கு பேர் என்னது? ஆற்றல் ஆல்கஹால். நோட் பண்ணிக்கோங்க. மெத்தில் ஆல்கஹால்னால் இது 95% எத்தனால், 5% எத்தனால். அடுத்தது ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னா இது பெட்ரோலும் எத்தனாலும் கலந்த கலவை. அடுத்து இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால். இயல்புத்தன்மை எத்தனால் மற்றும் பிரிடின் கலந்த கலவை. இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் எத்தனால், பிரிடின் அப்படின்ற ஒரு கெமிக்கல். அதெல்லாம் தயாரிக்க எத்தனால் தேவை. அதே மாதிரி உணவுப் பொருட்களில் சுவையை கூட்டுவதற்கு, உதாரணமாக வெண்ணிலா சாறு இருக்குல்ல, வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குல்ல, எங்கே ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம், அப்புறம் கேக்கு, அந்த ஃப்ளேவர் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் தண்ணி கலந்த கரைசலில் இந்த வெண்ணிலா விதை இருக்கு இல்லையா, வெண்ணிலா அந்த செடி ஒரு பழத்துலேருந்து வரக்கூடிய விதை, அதை போட்டு தான் என்ன பண்ணுறாங்க? சுவையை கூட்டுறாங்க. ரைட். அவ்வளோதான். இப்போ என்ன பார்த்தோம்? எத்தனாலோட கெமிக்கல் ஃபார்முலா, அதோட முக்கியமான விஷயம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது எத்தனால் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும், உள்ளெல்லாம் தேவையில்லை. அடுத்தது எத்தனாயிக் அமிலம். அடுத்தது எத்தனாயிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அசிட்டிக் அமிலம். அதோட கெமிக்கல் ஃபார்முலா இது.
மூலக்கூறு வாய்ப்பாடு இது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். C2 H4 3+1 O2 அந்த இந்த ஃபார்மில் போட்டிருக்காங்க. இந்த OH தனி, இந்த கட்சி இங்கே தனியாக இந்த இதில் இருக்காங்க. அதான் CH3 எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். CH3. அப்புறம் இந்த கார்பன் கூட டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அது இல்லாமல் OH தனியாக இருக்குது. அது தயாரிச்செல்லாம் வேணாம். எத்தனாயிக் அமிலத்தினுடைய இயற்பியல் பண்புகள். நிறமற்ற விரும்பத்தகாத மனம் உள்ளது, ஒரு நீர்மம் இது. இது புளிப்பு சுவையுடையது. அதனால தான் என்ன பேர் வச்சுருக்காங்க, அமிலனே வச்சாச்சு பேர். அமிலம் என்ன சுவையாக இருக்கும், புளிப்பு. தண்ணியில் நல்லா கலக்கும். இதோட கொதிநிலை 391 கெல்வின். சரியா? வெப்பநிலையின் SI யூனிட் என்ன, டெம்பரேச்சரா, கெல்வின். டெம்பரேச்சர் வெப்பநிலையோட ஆங்கில வார்த்தை தான் டெம்பரேச்சர். SI யூனிட் கெல்வின். வெப்பம் ஜூல். வெரி குட். ஜூல் தான் SI யூனிட், கலோரிலாம் கிடையாது. கலோரி வேலைக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் SI யூனிட் என்னது, ஜூல். வெப்பமும் வெப்பநிலையும் வேறு வேறா? ஆமாவா? என்னன்னு சொல்ல முடியுமா? வெப்பமும் வெப்பநிலை வேறு வேறையா ஒன்றா? அட்டன் பண்ணவங்க அட்டன் பண்ணாதவங்க சும்மா ஜாலியாக இது பண்ணுங்க. வேறு வேறு என்னன்னு என்ன வேறு வேறுனா எப்படி? கிளாரிட்டி இல்லை பாருங்கள். இத்தனை இவ்வளோ நாள் அட்டன் பண்ணி கரெக்டாக வந்துட்டு கடைசியில் வெப்பநிலை. ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மானிக்குள் எவ்வளோ வேகமாக வைப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா வெப்பநிலை. சரியா? அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு பொருள் உள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை அளவிடுவதற்கான அலகு தான் இது வெப்பநிலை. சரியா? ரைட். வெப்பங்கிறது அது ஒரு ஆற்றல். வெப்பம் கொடுத்தோம்னா ஒரு பொருளோட வெப்பநிலை உயரும். சரி, வெரி குட். வெப்பங்கிறது ஆற்றல். வெப்பம் ஆற்றல் எல்லாத்துக்கும் தாய். எது ஆற்றல் எல்லாத்துக்கும் தாய்? வெப்பம்தான். வெப்பம் நமக்கு பூமிக்கான ஆற்றல் சூரியன்லேருந்து கிடைக்குது. ரைட். குளிர வைக்கும் பொழுது எத்தனாயிக் அமிலம் அந்த என்னவாமா, பனிக்கட்டியாக மாறுமா. இதுவே கிளேசியல் அப்படின்றாங்க. எனவே இது கிளேசியல், தூய அசிட்டிக் அமிலம் என அழைக்கப்படுது. வேதிப்பண்பு அவ்வளோவா தேவையில்ல, அதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. பயன்கள். நீர்த்த அசிட்டிக் அமிலமானது வினிகர். வினிகர் இருக்குல்ல, என்னது, ஊறுகாய் போடுறதுக்கு. ஆமாம், பிரியாணி தயாரிக்கிறது தான் வினிகர் சேர்க்குறாங்க. வெள்ளை கலரில் இருக்கும். ஆமாம், அதான் நீர்த்த அசிட்டிக் அமிலம். நீர்த்த அசிட்டிக் அமிலம். அல்லது இன்னொரு பேர் என்னது அதுக்கு, எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம் இன்னொரு பேர் தான் அசிட்டிக் அமிலம். அதை டைல்யூட் பண்ணணும். அப்படி அடிச்சிக்காமல் என்ன பண்ணுவாங்க, டைல்யூட் பண்ணுவாங்க. டைல்யூட்னா என்னது, தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்குவாங்க. ஆமாம். நீர்த்த அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம், அதான் என்னது, வினிகர். உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகவும் உணவு கெட்டு போகாமல் ஊறுகாயெல்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெகிழி தயாரிப்பில் யூஸ் ஆகுது. நிறைய ஆசிட், நெகிழி, ரப்பர்லாம் இருக்குல்ல, நெகிழி ரப்பர்லாம் தயாரிக்கிறதுக்கு ஆசிட் தேவை. சாயம், பெயிண்ட்டு, கலரு, பெயிண்ட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பென்சாயிக் ஆசிட்.
துணிகளில் அச்சு பதிப்பு, பிரிண்ட் போடுறாங்களா, அவங்களோட டிஷர்ட்லாம் பிரிண்ட் வரும், டிஷர்ட்டு சாரீலாம் பிரிண்ட் வரும். சரியா, அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது தேவை. அப்புறம் ரிசர்ச் லேபில் யூஸ் ஆகுதுன்றாங்க. அதேமாதிரி ரப்பர் முன்னாடி சொல்லிட்டேன், ரப்பரை பாலாக கெட்டிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ரப்பர் எங்கேருந்து வருதுமா? மரத்தில். ரப்பர் எங்கே விளையுது இந்தியாவில்? கேரளா, அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம், அப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சம் இருக்கலாம், மைசூரில் இருக்கா, அப்புறம் வேறு எங்கேயும் விளையாது. அந்தமான் நிக்கோபார் அங்கே மரம். கேரளாக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா ஒரே மாதிரி மரம் நிறையா வச்சுருப்பானுங்க பாருங்கள், அதான் ரப்பர் மரம். அடுத்து விட்டு அதோட பால் எடுத்து அப்புறம் அடுத்த நாள் இந்த ஆசிட்டில் போடுவாங்க, போட்டால் அது ரப்பர் மட்டும் பிரிஞ்சு தனியாக வரும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ரப்பரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, டயருக்கு ஏறு இதெல்லாம் தயாரிக்கிறது. ரப்பர் ஒரு இடத்துல விளையணும் அப்படின்னாக்கா அதிகமான மழைப்பொழிவு இருக்கணும், அதிகமான வெப்பம் இருக்கணும். அதனால தான் கேரளா அந்த ஏரியா கன்னியாகுமரியோடு நின்று போச்சு. அதிகமான மழைப்பொழிவு, அதிகமான வெப்பம் இருக்கும், அங்கே தான் விளையும், கிடைக்கும். வாசனை பொருள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சாரி, எத்தனாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலன்ட்டனா எத்தனாயிக் அமிலம், அதோட கெமிக்கல் ஃபார்முலா இது. அன்றாட வாழ்வில் கரிமச் சேர்மங்கள், அது இல்லைன்னா அவ்வளோதான். கரிமச் சேர்மம் தான் எல்லாமே நம்ம உடம்பே. ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கும். எல்லா எரிபொருளும் இந்த ஹைட்ரோ கார்பனால் ஆனது தான். எல்பிஜி, பெட்ரோலு, மண்ணெண்ணெய் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான். அதுமாரி செயற்கை பொருள் எது பாலிஸ்டிக்கு, பிளாஸ்டிக்கு, பாலிஸ்டரு எல்லாத்துலேயும் எது இருக்குது? ஹைட்ரோ கார்பன் தான் யூஸ் ஆகுது. பலபடியாக்கள் அதான் பாலிமர்ஸ், டயர் நெகிழிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரிக்கிறது. ஆல்கஹாலோட பயன்கள், கரைப்பானா, தண்ணியில் கரையாதெல்லாம் ஆல்கஹாலில் கரையும். புரை தடுப்பான், இந்த வெளியில் காயத்துக்கு போடுறோம்ல அது, டிஞ்சர் அதெல்லாம் இருக்கும். அடுத்து ஆல்டிகைடுகள், இது ஆல்கஹால். அடுத்து ஆல்டிகைடுகள், ஃபார்மால்டிகைடு, அது என்னன்னு தெரியல. செயற்கை பொருளின் மூலப்பொருளாக யூஸ் ஆகுதாமா, பிளாஸ்டிக் அதெல்லாம் தயாரிக்கிறோம்ல அதில். அடுத்து கீட்டோன்கள், கரைப்பானம் பயன்படுத்து கரை நீக்கி, அழுக்கு கரையெல்லாம் இருக்குல்ல, அதை நீக்கணும்னா கீட்டோன் தான் யூஸ் ஆகுது. ஈதர்கள், மயக்கமூட்டி, வலி நிர்வாணி, நிவாரணி. அப்போ அந்த கதையெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். எஸ்டர்களின் பயன்கள், எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளையும் எஸ்டர் இருக்காம, எஸ்டர். எடிபிள் ஆயில் இருக்குல்ல, அதில் லிப்பிட்ஸ்னாக்கா அதான் ஃபேட்டு, அது எல்லாத்துலேயும் என்ன இருக்கான்? எஸ்டர் இருக்காமா. எஸ்டர்ன்ற ஒரு பொருளை சேர்க்குறாங்க. டிட்டர்ஜென்ட் கதையை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஆமாம் தானே? அதனால் இது தேவையில்லை. என்ன இருக்கும்? 2 பார்ட் இருக்கும், கடின சோப்பு, மென் சோப்பு. கடின சோப்பில் எண்ணெய் அல்லது கொழுப்பு, அதை வந்து எரிசோடான அது சோடியம் ஹைட்ராக்சைடு, கடின சோப்பு கிடைக்குது. அதான் டிட்டர்ஜென்ட். கடின சோப்புனா என்னது? டிட்டர்ஜென்ட். கடின நீரில் நம்ம யூஸ் பண்ணலாம். துணி துவைக்கிற சோப்பெல்லாம் டிட்டர்ஜென்ட். துணி துவைக்கிற அந்த பவுடர் எல்லாமே என்னது? டிட்டர்ஜென்ட் தான், கடின சோப்பு. மென் சோப்பு நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணுறது. மென் சோப்பு கூட எதை சேர்த்துறாங்க? எண்ணெய் அல்லது கொழுப்பு, பொட்டாசியம் உப்பு பயன்படுத்துகிறாங்க. கடின சோப்புக்கு எது யூஸ் பண்ணுறாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு. அவ்வளோதான், இதுதான் கேள்வி. தயாரிக்கிற முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. சாதாரண சோப்பு கடின நூற்றுடன் பயன்படுத்தும் பொழுது கால்சியம் மெக்னீசியம் அயனிகள் வீழ்படிய செய்கிறது. சாதாரண சோப்பு வச்சு துவைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கடின நீரில் என்ன இருக்கும்? மினரல் இருக்கும், ஆமாவா? உப்பு மினரல்லாம் இருக்கும். அது வீல் படிஞ்சு அந்த சட்டையெல்லாம் போய் ஒட்டிக்கும். அப்போ துணி மொடன்னு ஆயிரும், சீக்கிரம் துணி கிழிஞ்சிடும். சரியா? அது வீல் படியாமல் எது பண்ணும்? கடின சோப்பு, டிட்டர்ஜென்ட் யூஸ் ஆகும். சல்போனிக் அமிலம்,
அல்கைல் ஹைட்ரஜன் நல்லது. இது ரெண்டையும் சேர்த்திருப்பாங்க டிடர்ஜென்ட்டில். உப்பு, டிடர்ஜென்ட்டில் சேர்க்கக்கூடியது எது சார்? எது? சல்போனிக் ஆசிட் சேர்க்குறாங்க, அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டினுடைய உப்பு அதை தான் சேர்த்துவாங்க. அதுதான் வீழ்படிவை தவிர்க்கும். அதுபோக துணி துவைக்கிறீங்கள, அந்த சோப்பு தூள் அதை எடுத்திங்கன்னா கலர் கலராக இருக்கும் பாருங்கள். அதில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அந்த சோப்பு தூளில் இருக்கக்கூடிய, டிடர்ஜென்ட் தூளில் இருக்கக்கூடிய சோடியம் சில்கேட், சலவை இயந்திரம் எல்லாம் இப்போ எல்லாம் வாஷிங் மிஷின் தானே யூஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. அந்த துணியை நம்ம கையால் துவைச்சா என்ன இருக்கும்? அது 100 தம்பிள்ஸ் அடிக்கிறதுக்கு சமம், ஒரு புல்லப்ஸ் அடிக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரி சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க இது சேர்க்கப்படுது. அதில் அடுத்தது ஃப்ளோரசன் வெண்மை ஏற்றிகள், துணிகள் பளிச்சிடுவதற்கு இது சேர்க்கப்படுதாமா? கேட்பாங்க எதுக்காக சேர்க்குறாங்கன்னு. சோடியம் பெர்போரேட் ஆக்சிஜன் வெளுப்பான்றாங்க. சலவையின் பொழுது சில வகை கரைகளை நீக்க இது பயன்படுதாம். சோடியம் பெர்போரேட். அடுத்து சோடியம் சல்ஃபேட், டிடர்ஜென்ட் துகள் கெட்டி ஆகாமல் அதை தடுக்கும். நான் திறந்து வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கெட்டி ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறது. நொதிகள், ஒரு சில நொதிகள், ரத்தம், காய்கறி சாறு, அந்த கரையெல்லாம் போகிறதுக்கு ஒரு சில என்சைம் யூஸ் பண்ணுறாங்க, நொதிகள். சலவை செய்த பின் துணிகள் நறுமணம் வர்றதுக்கு அதுக்கு ஒரு சில பொருள். இந்த விளம்பரம் கூட வருது, நீ கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐயோ மழை பெய்யுது, அதனால் என்ன ஆகும்? அந்த ஃபங்கஸ் ஸ்மெல் வருமே, துணி அவச நாடன்னு சொல்லுவாங்க, மாடன்னு சொல்லுவாங்கள்ல, வருமே, அதெல்லாம் வராதே, நான் இந்த சோப்பு தூள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. அது எது? ஆமாம், இந்த நறுமண பொருளை சேர்த்துறானுங்க, அதான் காரணம். தூய்மை வினை ஒன்று என்னது? தண்ணி விரும்பக்கூடிய பக்கம், இன்னொன்று தண்ணியை விரும்பாத பக்கம். தண்ணியை விரும்பாத பக்கம் என்ன பண்ணும்? அழுக்கில் போய் ஒட்டிக்கிட்டு அந்த அழுக்கை தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்துருப்போம். அவ்வளோதான் டிடர்ஜென்னுடைய பயன்கள். கடின நீரை மென்னீராக மாற்றி அழுக்கெல்லாம் நிறையா போக வைக்குது. சரியா? சோப்போட சிறப்பாக செயல்படும். உப்பு நீர், அமிலம் கலந்த நீர் ஆகியவற்றில் டிடர்ஜென்ட் பயன்படுத்தலாம். அந்த டிடர்ஜென்ட் பவுடர்னால் என்ன ஆகுது? அந்த துணி துவைக்க இயந்திரத்தில் கரையெல்லாம் ஏற்படுத்தாதுன்றான். குளிர்ந்த நீரில் எளிதாக கரையும் டிடர்ஜென்ட். கடின நீரும் நல்ல அழுக்கெல்லாம் போகும். சோப்பை கொண்டு சலவை செய்ய முடியாத கம்பளி போன்ற ஆடைகளை டிடர்ஜென்ட் கொண்டு சலவை செஞ்சால் ஈஸி நமக்கு. அது அப்படியே பார்த்துக்கோங்க, எதுவும் டெக்னிக்கலாக எதுவும் இல்லை. உயிரிய சிதைவு அல்லது உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் டிடர்ஜென்ட்டில் பயன்படுத்துகிறது. அப்போ அதை துவைச்சி தண்ணிக்கு போகுதா, அதை யார் டீகம்போஸ் பண்ண முடியாது. தண்ணியில் சாக்கடையில் இருக்க மைக்ரோப்ஸ் டீகம்போஸ் பண்ண முடியாது. அது அப்படியே போய் எங்கே போய் கடலில் கலந்து நமக்கு தான் தீங்கு விளைவிக்கும். அதான் சொல்கிறாங்க. உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள் இவை நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவை. இவற்றை நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைக்க இயலும். நேரான சங்கிலி தொடர் முன்னாடி பார்த்துருக்கணும். ஒரு சில சங்கிலி தொடர் க்ளோஸ் ஆயிரும், இப்படி க்ளோஸ் ஆயிரும். இது இவங்க யாரு கூடயும் வினை புரிய மாட்டாங்க. நேராக இருக்கிறவங்க ஈஸியாக நம்மளாம் உடச்சிடலாம். அதான் சொல்கிறாங்க. உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட் மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பனா, நிறைய கிளைகளையாக போகுமா? ஓ அப்படியா? இந்த மாதிரி க்ளோஸ்டு கிடையாது, கிளை உடையது. நேராக போயிட்டுருக்கும், நடுவில் அங்கங்கே போயிட்டுருக்கும், ஒன்று பிரிஞ்சு அது ஒரு பாண்டு கிரியேட் பண்ணி இந்த பக்கம் 4-5 மாலிகுல் ஆட்டம் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி. அதனால் நுண்ணுயிர்களால் என்ன பண்ண முடியாது, அவங்கள சிதைக்க முடியாது. அப்போ தண்ணியில் கலந்து என்ன ஆகும்? தண்ணி அசுத்தமாகவே இருக்கும். தீமைகள் முன்னாடி சொன்னதான், மாசடைந்துடும் தண்ணி.
விலை அதிகம், டிடர்ஜென்ட் விலை அதிகம் சோப்போட கம்பேர் பண்ணும்போது. டிஎஃப்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோட்டல் ஃபேட் மெட்டீரியல் நினைக்கிறேன். மேட்டர், மெட்டீரியல் மேட்டர். ஓகே, மேட்டர்னா பொருள் தானே. ஒவ்வொரு சோப்புலேயும் நீங்கள் நம்ம உடம்புக்கு போட்டுக்கிறோம்ல சோப்பு, அதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம்னு போட்டிருக்கோம், அதை வாங்கி பார்க்கணும். டிஎஃப்எம் டோட்டல் ஃபேட் மேட்டர். ஃபேட்டு அதில் சோப்பு இதில் தயாரிக்கிறாங்க. முக்கியமானது ஒன்று எண்ணெய் அல்லது கொழுப்பு. இதோட கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா நல்ல சோப்புன்னு அர்த்தம். டிஎஃப்எம் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு அந்த பழைய லைஃப் பாய் சோப்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கரையவே கரையாது, நமக்கு உகந்தது அல்ல. இதெல்லாம் வாங்கி சோப்பு வாங்கும்பொழுது என்ன பண்ணணும் பார்க்கணும். அமெரிக்கா, யூஎஸ்ஏ, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு பொருளை வாங்குறான்னா ஹீரோயின் விளம்பரப்படுத்தினாங்களா, அதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்து வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூலில் படித்து வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பொருளை வாங்கும் பொழுது நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு இந்த இன்க்ரீடியன்ஸ் சரியா அதெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க. விளம்பரப்படுத்துகிறான்னு வாங்க மாட்டான். அப்படியே வாங்கினாலும் அது பிரச்சனை இருந்தால் கேஸ் போட்டுருவான். சரி, அயனி பகுதி சோப்பில் இது நெகட்டிவு பாசிட்டிவ். அதே டிடர்ஜென்ட்டில் இவங்க கார்பாசிலிக் அமிலங்களின் சோடிய உப்பு சேர்க்குறாங்க. இதில் சோப்பில் கார்பாசிலிக் அமிலங்களுடைய சோடிய உப்பு. இதில் டிடர்ஜென்ட்டில் சல்போனிக் அமிலத்தினுடைய சோடிய உப்பு. இது நிறைய கிளை போய்கிட்டே இருக்கும், ஆர்டிஃபிஷியல். ஸோ இதை டீகம்போஸ் பண்ண முடியாது. இது எங்கேருந்து கிடைக்குது? பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும், ஹைட்ரோ கார்பனிலிருந்து இவை தயாரிக்கப்படுது. ஆர்டிஃபிஷியல். இது கொழுப்பு எண்ணெய் அதிலேருந்து. இது கடின நீரில் பயன்படுத்த முடியாது, கடின நீரில் பயன்படுத்தலாம். ஸ்கம் உருவாக்கும், இது உருவாக்காது. கடின நீரில் பயன்படுத்தலாம். நுரை கம்மியாக தான் வரும். இதில் அதிக அளவு நுரை வரும். சோப்பு தூளை போட்டு தண்ணியில் உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி நல்லா கலக்கி விடுங்க, என்ன நுரை நிறையா வந்துடுமா? சோப்பில் பாருங்கள் அவ்வளோ வராது. அதே நம்ம உடம்பு போட்டுக்கிற சோப்பை வச்சு தண்ணியில் போட்டு எவ்வளோ தான் அது பண்ணாலும் அந்த நுரைக்கு ஈக்குவலாக அது வராது. இது பயோடிகிரேடபிள், இது அப்படி கிடையாது, ஆப்போசிட். ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிமச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. அந்த சேர்மத்தின் வகை கீனா. ஆமாம், 2N தான். N 2N. அல்கேன்னா N 2N +2. அல்கைன்னா N கார்பன் எண்ணாக இருந்தால் 2N -2. ஒரு கரிமச் சேர்மத்தின் இதை நம்ம பார்க்கல, வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். இந்த முன்னெட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கல, வேண்டாம், அதை விட்டுட்டு வந்தாச்சு, விட்டுருங்க. இதுதான் எத்தனாயிக்கு அமிலம், ஆக்சிஜன் ஏற்றம். கரெக்டாமா? எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம்? ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுது? ஈத்தர். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கும்? கொழுப்பு அமிலம், ஃபேட்டி ஆசிட். கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது? தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டா கரெக்டாக எப்படி சல்போனிக் அமிலத்தில் சோடியம் உப்பு சேர்த்துறாங்க. இது ஓகேவா? சல்போனிக் அமிலம் தானே இது, சோடியம் உப்பு. இந்த அங்கேயே வந்துருச்சு. இதுதான் இது, வேறு விதத்தில் போட்டிருக்கான். அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n-2. அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை எத்தனாலை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது என்ன கிடைக்கும்? ஈத்தீன் தானே, ஈத்தீன். 100% தூய ஆல்கஹால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தனி ஆல்கஹாலா? தனி ஆல்கஹால். எத்தனாயிக் அமிலம் டேஷ் லிட்மஸ் தாளை டேஷாக மாற்றுகிறது. நீல நிறத்தை, அதான் அமிலன்ட்டானே. அமிலம் என்ன பண்ணும்? நீல நிறத்தை என்னவா மாற்றும்? சிவப்பு கலராக மாற்றும். கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஷ் எனப்படும். சோப்பு தயாரித்தலா? சோப்பு தயாரித்தல். உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள் டேஷ் சங்கிலி தொடரை கொண்டிருக்கும். கிளையா? இல்லை, நேரான கிளை வந்துட்டு உயிரிய சிதைவு நடத்த முடியாது. வினை செயல் தொகுதி OH சரி. பல்லின வளைய சேர்மங்கள் அது இருக்கு பார்க்கணும். நிறைவுறா சேர்மங்கள் ஈத்தீன். இது நம்ம அதெல்லாம் பார்க்கல, தேவையில்லன்னு தான் விட்டோம். வேணாம் விடுங்க, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம அப்ளைடு மட்டும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. சரியா? தப்பா? சரி. டிடர்ஜென்ட்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படியே செய்வதில்லை. கரெக்ட். AR both are correct and R is correct explanation for A. அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். இது தேவையில்ல, விட்டுருங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. இன்னைக்கு இது போதும். நாளைக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம்.